நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னை பிசிறு என கூறியது குறித்து காளியம்மாள் தனது கருத்தினை தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் ஆடியோ அண்மையில் லீக் ஆகி பெரும் சர்ச்சையை கிளப்பியிருந்தது. அதில் அக்கட்சியின் நிர்வாகிகளில் ஒருவரான காளியம்மாளை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிசிறு என கூறியிருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இதனை அறிந்த காளியம்மாள் சில நாட்களாக கட்சி கூட்டங்களில் கலந்து கொள்ளாமல் தவிர்த்து வந்தார். தற்போது மீண்டும் கட்சியில் இணைந்து செயல்பட தொடங்கியுள்ளார். இந்நிலையில் இவர் அண்மையில் அளித்த பேட்டியில் சீமான் ஆடியோ குறித்து கருத்து தெரிவித்துள்ளார். அந்த ஆடியோவை கேட்டதும் தனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆகிவிட்டதாகவும் சீமான் இதுபோன்று பேசுவார் என்று தான் எதிர்பார்க்கவில்லை என கூறியுள்ளார். மேலும் இதுகுறித்து சீமானிடம் கேட்டபொழுது மனதில் ஒன்றும் வைத்துக் கொள்ள வேண்டாம், அண்ணன் எப்போதும் உன்னுடன் இருப்பேன் என கூறியதாக தெரிவித்துள்ளார். ஆடியோ குறித்து கருத்து சொல்ல தான் தயாராக இல்லை என்பதால் எந்த நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளவில்லை எனவும் கூறியுள்ளார். மேலும் இது சீமான் 2 வருடங்களுக்கு முன்பு பேசிய ஆடியோ எனவும் அவர் தன்னிடம் சத்தமாக கூட பேசியது இல்லை என தெரிவித்துள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.